Hi friends, welcome to my channel Aari and Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோட்டி ஸ்டிச் ஓட டுட்டோரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 1, இது வந்து பேசிக். ஓகேவா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சோட்டி ஸ்டிச் டைப் 2 அண்ட் டைப் 3 வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து அந்த டைப் 2 டைப் 3க்கான பேசிக் தான் இந்த டைப் 1. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் நான் வந்து இப்போது ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா பேக் லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணி செயின் எடுக்கிறோம். அதை வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு அப்புறமா லாக் போட்டு முடிச்சுக்கிறோம். மறுபடியும் அந்த லாக்லேருந்து நம்ம செயின் லூப் எடுத்து லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு அகைன் அங்கேருந்து நம்ம ரைட் சைடு வந்து அந்த லூப்பை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி அடுத்து ரைட் சைடில் அந்த லூப்பை எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? மறுபடியும் அந்த ரைட் சைட்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட லாக் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து லாக் போடுறோம். ஓகேவா? அந்த செயினை வந்து பஞ்ச் பண்ணி லாக் போட்டுக்கிறோம். ஓகே. அடுத்து ஸ்டெப் 5 பார்த்திங்கன்னா அந்த லாக்லேருந்து மறுபடியும் ஒரு லூப் எடுத்து நம்ம ஏற்கனவே லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மேலே ஃபஸ்ட்டு லூப்பு, அந்த லூப்பில் பாதி அளவுக்கு வந்து நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கேருந்து மறுபடியும் ரைட் சைடுக்கு கொண்டு போகிறோம். மறுபடியும் அகைன் அங்கே ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே போட்ட லாக்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம மறுபடியும் லாக் போட்டுக்கிறோம். மறுபடியும் அகைன் இந்த லாக்லேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அகைன் ரைட் சைடில் போட்டதுக்கு பாதி அளவில் நம்ம பஞ்ச் பண்ணி இதே ப்ராசஸை கண்டினியூஸாக வந்து நம்ம போடுறது தான் இந்த சோட்டி ஸ்டிச் டைப் 1. ஓகேவா? இப்போது நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் நான் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா ஜரி த்ரெட்லேயும் போட்டு சில்க் த்ரெட்லேயும் அதை போட்டுட்டு இருந்தால் டைம் வந்து ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிறோம் வீடியோ. ஸோ அதனால் வந்து நான் ஜரி த்ரெட்டில் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இதை வந்து நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் போடலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கு ஒரு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்டிச்சை வந்து ஒரு ஷேப்பில் இல்லையா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து ஸ்டெம்ஸ் இதிலலாம் வந்து இந்த சோட்டி ஸ்டிச் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு பெண்டான ஷேப்பில் வந்து இதை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 3 கலர்ஸில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீடில் பஞ்ச் பண்ணி நான் இப்போ வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி நான் பஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது அதே மாதிரியே நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி அகைன் அங்கேருந்து லூப் எடுத்து நான் வந்து ரைட் சைடுக்கு கொண்டு போயிடுறேன். அகைன் அங்கேருந்து பஞ்ச் பண்ணி லூப் எடுத்து அந்த டிசைனில் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு லாக் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆரம்பித்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நான் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து மறுபடியும் ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் சைட்லேயும் பஞ்ச் பண்ணி இப்போது நம்ம ஏற்கனவே போட்டதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு லாக்கும் போட்டுட்டு இப்போது அகைன் மேலே கொண்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே போட்டதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம போட்டுக்கிறோம் லெஃப்ட் சைடில். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் ரைட் சைடு கொண்டு போயிட்டு அங்கேருந்து லூப் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு லூப் எடுத்துக்கிறேன். அகைன் அதை ரைட் சைடு கொண்டு போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே டவுன் கொண்டு போயிட்டு நல்லா கவனித்து பாருங்கள். நான் எப்போயுமே நீடில் வந்து அந்த டிசைன் மேலே தான் பஞ்ச் பண்ணுறேன். வேறு எங்கேயுமே நான் மாற்றி பஞ்ச் பண்ணவே இல்லை. எப்போயுமே உங்களோட ஸ்டிச் வந்து அந்த நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது மேலேயே தான் போகணும். வேறு எங்கேயும் நம்ம மாற்றி வந்து போடக்கூடாது. லாக் போட்டுட்டு அகைன் நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நீடில் பஞ்ச் பண்ணி அகைன் அதை ரைட் சைடு கொண்டு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிடிச்சி இழுங்க த்ரெட்டை.
இப்போது நம்ம ஏற்கனவே போட்டதோட இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடுறோம். அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறேன். அகெயின் சைடில் பஞ்ச் பண்ணுறோம். அதை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். மறுபடியும் அதை அகெயின் கீழே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கொண்டு போனதில் இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டிச்சோட பேசிக்கு. இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வர டைப் 2 டைப் 3 வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் போட்டது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நான் வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த 2 கலர்ஸ் ட்ரை பண்ணணும் இல்லையா? இப்போது கரெக்டாக நான் எந்த இடத்து வரைக்கும் நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து வந்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ட் நாட் போடணும் இல்லையா? ஸோ அது வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழே கொண்டு வந்துட்டு நான் வந்து எண்ட் நாட் போட்டுக்கிறேன். நம்ம லாக் போடுறோம் இல்லையா? அந்த இடத்துலையே கரெக்டாக நான் வந்து எண்ட் நாட் போட்டு முடிக்கிறேன். இப்போது திருப்பி வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது எப்பயும் போலயே தான் நம்ம அந்த இடத்துலேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்டோம் இல்லையா? அதே சேம் ப்ராசஸை தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஏற்கனவே போட்ட எண்ட் நாட் வந்து தூக்கிட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே மறைக்கிற மாதிரி நான் வந்து அது மேலேயே போட்டுட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா? அப்போ மொதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணது அந்த இடத்துல நம்ம எதுவும் லாக் போட்டிருக்காதனால அந்த த்ரெட்டு வந்து இந்த சைடு திருப்பிட்டு வரும். ஓகேவா? அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இப்போ பஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ முதல்ல நீடில் கொஞ்சம் மேலே பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த நீடில் வந்து அந்த த்ரெட்டு வந்து அப்படியே ரைட் சைடில் தூக்கிக்கிட்டு வராது. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி அந்த டிசைன் மேலேயே வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சை வந்து போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம செகண்டு கலரை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை இழுக்கும்போது அந்த த்ரெட்டு வந்து சைடில் வருது இல்லையா? அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா நம்ம லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம நீடில் மேலே தூக்கி இழுத்தோம் அப்படின்னா நம்ம ரைட் சைடு அந்த த்ரெட்டை கொண்டு போகும்போது அது வந்து ரைட் சைடில் அந்த லூப் வந்து இழுத்துட்டு வராது. ஓகேவா? கொஞ்சம் இப்படி மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸ் ஆக போகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஸ்டெம்ஸில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரும் இல்லையா? ஃப்ளவர்ஸ்க்கு அந்த மாதிரி இடத்துங்களில் நெக்லைனில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்கள் சாரியில் நிறைய கலர்ஸ் இருக்குன்னா இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து நீங்கள் உங்களோட நெக்லைனில் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எங்கேனாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ஸ்டிச்சாக கூட கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ஸ்டிச்சஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சுனால் அது வந்து இந்த சோட்டி ஸ்டிச் தான். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது நமக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டிச் வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.